குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். நேற்று வரைக்கும் முடுக்கம், அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸாம்பிள் சம், முடுக்கம், திசைவேகம், சராசரி முடுக்கம், திசைவேகம், அதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது எடுத்துக்காட்டு 2.33 2.33 இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் 1 மார்க் சம். 1 மார்க்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய 1 மார்க், அவ்வளோதான். சரி, பொருள் ஒன்றை செங்குத்தாக கீழ்நோக்கி எரியும் போது, பொருள் ஒன்றை செங்குத்தாக கீழ்நோக்கி எரியும் போது, அப்போ கீழ்நோக்கினா என்ன அர்த்தம்? மேலேருந்து கீழே போடுறோம். பொருள் ஒன்றை செங்குத்தாக அப்படின்னா நேர்கோட்டில் மேலேருந்து கீழே போடுறோம். அப்போ மேலே ஒரு இடத்துல இருந்து நம்ம ஒரு பொருளை கீழே போடுறோம். எவ்வகையான முடுக்கம், அது எவ்வகையான முடுக்கத்தை பெறும் அப்படிங்கிறது இது எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்சது தான். நாம் அறிந்தபடி தடையின்றி தானே புவியை நோக்கி விழும் பொருள், நம்ம போடக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி, தடை எதுவுமே இல்லாமல், இங்கே காற்று, இங்கே நடுவில் என்ன தான் இருக்கும்? காற்று தான் இருக்கும். காற்றுங்கிற ஒரு தடையை நாம் புறக்கணிச்சிடலாம். ஏன்னா அதனுடைய தடை ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் காற்று தடையை புறக்கணிச்சிடலாம். புறக்கணிச்சதுக்கப்புறம் தடையின்றி தானே, புறக்கணிச்சிட்டா இங்கே எதுவுமே இருக்காது. தடையின்றி தானே விடக்கூடிய பொருள் ஒன்று நம்ம இங்கேருந்து போடலாம், இல்லைன்னா மேலேருந்து, இப்போ மரத்துலேருந்து விழக்கூடிய பழம், அது தானாக விழுது. புவியீர்ப்பு விசையினால் ஒரு முடுக்கத்தை பெறும். அது இங்கெல்லாம் இருக்கக்கூடிய இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு விசையினால் ஒரு முடுக்கத்தை பெறும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், புவியீர்ப்பு விசை தான் அதை கீழ் நோக்கி இழுக்குது. நம்ம மேலக்கூடிய பொருள் புவியீர்ப்பு விசையினால் தான் கீழ் நோக்கி வருது, இல்லைன்னா அது மேலேயே போயிடும். அது கீழ் நோக்கி வர்றதுக்கு காரணம் புவியீர்ப்பு விசை. அப்போ நாம் கொடுக்கக்கூடிய ஒரு வெலாசிட்டி, ஒரு திசைவேகம், நம்ம ஒரு கல்லை மேலே தூக்கி போடுறோம்னா ஒரு திசைவேகத்தில் மேலே தூக்கி போடுறோம். இங்கே போகுது, இங்கே எல்லா இடத்துலையும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். இங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ இது எது வரைக்கும் மேலே போவோம்? நம்ம ஃபோர்ஸும் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் மேலே போவோம். இதுக்கு மேலே போக போக நம்முடைய ஃபோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகும். குறைஞ்சிக்கிட்டே போய் இங்கே 0 ஆயிரும். 0 ஆனதுக்கப்புறம் மறுபடியும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? இதை கீழ் நோக்கி இழுக்கும். அப்போ இது கல் மறுபடியும் கீழே வந்துடுது. அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறது நமக்கு தெரியும். இதுதான் புவியீர்ப்பு முடுக்கம். ஒரு கல்லை மேலே போட்டோம்னா அது கீழே வந்து விழுது அப்படிங்கிறது புவியீர்ப்பு முடுக்கம். இந்த முடுக்கத்தினுடைய வேல்யூ 9.8 9.8 முடுக்கம் ms-2. நம்ம அங்கே பார்த்த முடுக்கமே தான் இங்கே புவியீர்ப்பு முடுக்கம். புவியீர்ப்பு விசையினால் ஏற்படக்கூடிய முடுக்கம். நார்மலாக ஒரு இடத்துல இருந்து இங்கே நம்ம நகர்த்தினோம்னா இது முடுக்கம். இது ஃபோர்ஸ்னால் ஏற்படக்கூடியது, விசையினால் ஏற்படக்கூடியது. இது புவியீர்ப்பு விசையினால் ஏற்படக்கூடியது. மேலேருந்து கல் கீழே விழுறதுங்கிறது புவியீர்ப்பு விசையினால் ஏற்படக்கூடியது. அதனால் இது புவியீர்ப்பு முடுக்கம். இதனுடைய மதிப்பு தான் G = 9.8 ms-2. இதை இதுக்கு நம்ம ஒரு ஆய அச்சு தொகுப்பு, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆய அச்சு தொகுப்புனா நமக்கு தெரியும். அதனால் XYZங்கிற ஆய அச்சு தொகுப்பை நாம் தேர்வு செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ மேலேருந்து ஒரு பொருள் கீழ் நோக்கி போடுறோம், அது கீழ் நோக்கி வருது. அப்போ இது ஃப்ளோர், தரையை நோக்கி வருது. இப்போ இது ஆக்சிஸாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆக்சிஸ் வரையலாம். நம்ம எப்படி ஆக்சிஸ் வரையுவோம்? எக்ஸு, ஒய்யு, இஜெட் ஆக்சிஸ். இப்போ எந்தெந்த ஆக்சிஸ்லாம் நமக்கு இதில் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஒய் ஆக்சிஸ் தேவைப்படுது. எக்ஸ் ஆக்சிஸில் எங்கேயுமே நகரலை, இந்த பக்கம் எதுவும் நகரலை, இந்த பக்கம் எங்கேயும் நகரலை. ஒரு கல் மேல் நோக்கி இங்கே வந்து விழுந்துருச்சு. இப்போ இந்த பக்கமும் நகரலை, இந்த பக்கமும் நகரலை. ஏன்னா செங்குத்தாக நேர்கோட்டில் வருது. கல் செங்குத்தாக நேர்கோட்டில் வர்றதுனால இதுவும் நமக்கு தேவையில்லை. அப்போ ஒய் ஆக்சிஸ் மட்டும்தான் இருக்குது. ஒய் ஆக்சிஸ் மட்டும்தான் நமக்கு இருக்குது. அப்போ ஒய் ஆக்சிஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். அப்போ ஆக்சலரேஷன் எதில் மட்டும்தான் இருக்குது? அப்போ கிராவிடேஷனல் எதில் மட்டும்தான் இருக்குதுன்னா -J. நம்ம கீழ் நோக்கி வருதுனாவே என்ன அர்த்தம்? நம்ம மேல் நோக்கி போச்சுன்னா +y ஆக்சிஸ், YH. கீழ் நோக்கி வந்துச்சுன்னா -YH.
நாம் அப்படி நினைக்கிறோம். இங்கே நம்ம கீழ் நோக்கி போகவே இல்லை, மேலேருந்து மட்டும்தான் வருது. அப்போ நம்ம இதை என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா ப்ளஸ் ஒய் ஆக்சிஸாகவே எடுத்துக்கலாம். அப்போ இது ப்ளஸ் ஒய் ஆக்சிஸாகவே நாம் எடுத்துக்க முடியும். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஜி, இங்கே ஜே கேப். அப்போ காம்பனன்ட் இது கூறுகளை எடுத்துட்டோம்னா நமக்கு ஏ ஈக்குவல் டு ஜின்னு வரும். ஏ ஈக்குவல் டு ஜி, அதுதான் கீழே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி எடுத்தோம்னா மைனஸ், அதை நம்ம மைனஸாக எடுத்துக்காமல் கீழ் நோக்கி போடுறதா இருந்தால் ப்ளஸ்ஸு, அது கீழ் நோக்கி வந்துச்சுன்னா மைனஸ். ஆனால் நம்ம கீழ் நோக்கி போடல, மேலேருந்து ஒரு பொருள் விழுது, அதை நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்குவோம். அப்போ புவியீர்ப்பு விசை கீழ் நோக்கி வர்றதுனால எல்லா இடத்துல இருந்தும் கீழ் நோக்கி தான் வரும். அப்போ அது நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிறோம், ப்ளஸ் ஒய் ஆக்சிஸில் நடக்கிறதா எடுத்துக்கிறோம். இப்படி இருந்ததுன்னா இங்கேருந்து ஒரு பொருள் இங்கே வர்றதா எடுத்துக்கிறோம். இதுதான் ஓங்கிற பாயிண்ட்டு, சென்டர் பாயிண்ட். இங்கேருந்து இங்கே வர்றதா எடுத்துக்கிறோம். அப்போ இது ப்ளஸ் ஒய்யாக எடுத்துக்கிட்டோம்னா ஏ ஈக்குவல் டு ஜி. சில நேரங்களில் கீழ்நோக்கிய திசையினை நேர்குறி அச்சு என்றும் கருதுவதுண்டு. தடையின்றி தானே செங்குத்தாக கீழ்நோக்கி விழும் பொருளின் முடுக்கம் ஜியை இந்நிகழ்வில் நேர்குறியாக கருத வேண்டும். அப்போ நேர்குறியாக தான் நாம் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஏ ஈக்குவல் டு ஜி, ஆக்சிலரேஷன் கிராவிடேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் ஒரு சீரான வேகத்தில் கீழ்நோக்கி வரும். அப்போ சீரான நோக்கத்தில் கீழ்நோக்கி வருதுனாவே ஏ வந்து ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுதான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், ஒரு பொருள் இங்கேருந்து மேலே போச்சுன்னா இந்த ஃபோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகும். அது எங்கே ஜீரோ ஆகுதோ அங்கே ஏ ஆக்சலரேஷனும் கிராவிடேஷனும் ஈக்குவல் ஆயிரும். அப்போ ஒரு சீரான வேகத்தில் கீழ் நோக்கி வந்துடும். சீரான வேகத்தில் கீழ் நோக்கி வந்துடும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இது 1 மார்க் கொஷின். சரி, அடுத்த டாபிக். இது முக்கியமான ஒரு 5 மார்க் கொஷின் இதில் இருக்குது. இது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஷின். இயக்க சமன்பாடு அப்படின்னு ஒரு 4 சமன்பாடு இருக்குது. இயக்க சமன்பாடுங்கிறது ஒரு 4 சமன்பாடு இருக்குது. புக் பேக் கொஷின். இயக்க சமன்பாடுகளை வருவித்தல். இப்போ இயக்க சமன்பாடுகள் எப்படி வந்ததுன்னு நம்ம காட்டணும். நுண்கணித முறையில் சீரான முடுக்கமடைந்த பொருளின் இயக்க சமன்பாடுகள். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது சீரான முடுக்கம். அப்போ சீரான முடுக்கம் அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. பொருளின் இயக்க சமன்பாடுகள். சீரான இயக்கத்துக்கு மட்டும்தான், முடுக்கத்துக்கு மட்டும்தான் இது பயன்படும். ஒரு வட்டத்துக்கோ இப்படி வளைந்து வளைந்து போகிறதுக்கோ பயன்படாது. ஒரு சீரான இயக்கத்துக்கு மட்டும்தான் பயன்படும். அப்போ ஒரு நேர்கோட்டில் அமைந்த சீரான இயக்கத்துக்கு மட்டுமே இந்த இயக்க சமன்பாடுகளை பயன்படுத்தலாம். ஒரு வட்டத்துக்கோ ஒரு சதுரத்துக்கோ இல்லைனா வளைந்த கோட்டிற்கோ இதை பயன்படுத்த முடியாது. அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பில் இருக்கக்கூடியது. இப்போ அடுத்து நேர்கோட்டில் இயங்கும் பொருள் ஒன்றினை கருதுக. அப்போ நேர்கோட்டில் போகக்கூடிய ஒரு பொருள், இங்கேருந்து ஏங்கிற பொருள், இதுவும் ஏங்கிற பொருள், இங்கேருந்து இங்கே போயிருக்குது. இதனுடைய முடுக்கம் ஏ. இதெல்லாம் முன்னாடியே பார்த்துருக்குறோம். அப்போ இங்கு சீரான முடுக்கம் என்பது முடுக்கம் ஒரு மாறிலி. அப்போ மாறாத முடுக்கம், அதனால தான் நேர்கோட்டில் போகுது. அப்போ மாறாத முடுக்கம். மாறாத முடுக்கங்கிறது நேரத்தை சார்ந்து இருக்காது. நேரத்தை சார்ந்து இருந்ததுன்னா நேரத்தை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். அது மாறக்கூடிய முடுக்கம். அப்போ நேரத்தை சாராமல் இருந்ததுன்னா அது மாறாத முடுக்கம். அப்போ அங்கே முடுக்கம் என்பது ஒரு மாறிலி. அது நேரத்தை சாராதது என்று பொருள். நேரத்தை சார்ந்து இருக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நேரம் t = 0 வினாடியில் பொருளின் திசைவேகம் u என்க. இங்கே ஒரு பொருள் இருக்குது, இங்கே t = இது நகரவே இல்லை. இங்கே ஒரு பொருள் இருக்குது, இது எந்த பக்கமும் நகரலை. இங்கே t = 0. அதுக்கப்புறம் இதனுடைய திசைவேகம் u. இதனுடைய திசைவேகம் இங்கே இந்த இடத்துலையே இருக்கிறப்ப அதனுடைய திசைவேகம் u. அப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திசைவேகம் அது u. இங்கேருந்து
இங்கே நகர்ந்துருச்சு, இங்கேருந்து இங்கே நகர்ந்துருச்சு. எவ்வளோ நேரத்தில் நகர்ந்துருச்சு? டீங்கிற டைமில் இந்த பொருள் இங்கே போயிடுச்சு. இங்கே டீங்கிறது 0லேருந்து டீங்கிற டைமில் எவ்வளோனா 10 செகண்டு 5 செகண்டு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். டீங்கிற டைமில் இந்த இடத்துக்கு போயிடுச்சு. அப்போ இதனுடைய வெலாசிட்டி யூவாக இருந்த வெலாசிட்டி வியாக மாறுது. அப்போ முன்னாடி யூங்கிற வெலாசிட்டியில் இருந்தது, இப்போ விங்கிற வெலாசிட்டியாக மாறுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதை எடுத்துக்கிட்டு தான் இயக்க சமன்பாடுகளை நாம் வருவிக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஹெட்லைன், எல்லா இதுக்கும் இந்த ஹெட்லைனை போட்டு எழுதணும். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அதனுடைய ஹெட்லைனை போட்டு எழுதணும். அப்போ தான் தெரியும். முக்கியமாக இதில் தியரியை விட நமக்கு இந்த டெரிவேஷன் தான் முக்கியம். அதே மாதிரி ஹெட்லைனை போட்டு தான் நம்ம எழுதணும். அப்போ தான் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். சரி, ஃபஸ்ட்டு ஹெட்லைன் திசைவேகம் நேரம் தொடர்பு. திசைவேகம் நேரத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. எந்த ஒரு நேரத்திலும் பொருளின் முடுக்கம் என்பது நேரத்தை பொறுத்து திசைவேகத்தின் முதல் வகைக்கெழு. நம்ம ஒரு 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல இருக்கக்கூடியது இடப்பெயர்ச்சி, ரெண்டாவது திசைவேகம், மூணாவது முடுக்கம். இடப்பெயர்ச்சி ஒரு அளவு, அதுக்கப்புறம் திசைவேகம், முடுக்கம். இது மூணையும் கம்பேர் பண்ணணும், தொடர்பு படுத்தணும். எப்படி படுத்தலாம்? இடப்பெயர்ச்சி, அப்போ பொருள் நகர்ந்த தொலைவு தான் இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி. இப்போ இதை திசைவேகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா d/dt ஆஃப் இடப்பெயர்ச்சி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ dx/dt அப்படிங்கிறது வெலாசிட்டி. அப்போ இடப்பெயர்ச்சியினுடைய முதல் வகைக்கெழு d2 d/dt. அப்போ இடப்பெயர்ச்சி எக்ஸினுடைய முதல் வகைக்கெழு திசைவேகம். அப்போ ஒரு தடவை தொகைப்படுத்தணும்னா இது முதல் தொகைப்படுத்துதல். அப்போ d/dx. அப்போ இதை தொடர்பு படுத்துகிறோம். சரி, இப்போ 3 எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். 1 இடப்பெயர்ச்சி, திசைவேகம், முடுக்கம். இடப்பெயர்ச்சிங்கிறது எக்ஸ்ன்னு சொல்லிட்டேன். இதனுடைய முதல் வகைக்கெழு d/dt, நேரத்தை பொறுத்த முதல் வகைக்கெழு. அப்போ நேரத்தை பொறுத்து இந்த எக்ஸ் மாறுதுன்னு அர்த்தம். அப்போ நேரத்தை பொறுத்து இடப்பெயர்ச்சி மாறுச்சுன்னா, நேரத்தை பொறுத்து இந்த இடப்பெயர்ச்சி dxங்கிறது மாற்றம், காலத்தை பொறுத்து எக்ஸினுடைய மாற்றம். அப்போ எக்ஸுங்கிறது என்னது? இடப்பெயர்ச்சி மாறுச்சுன்னா அது திசைவேகம். அப்போ என்ன அர்த்தம்? இடப்பெயர்ச்சியினுடைய முதல் வகைக்கெழு. அப்போ இடப்பெயர்ச்சியினுடைய முதல் வகைக்கெழு அது என்னவாக இருக்கும்? திசைவேகம். இடப்பெயர்ச்சியினுடைய முதல் வகைக்கெழு திசைவேகம். அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது? முடுக்கம். இதுவும் இடப்பெயர்ச்சி வச்சு சொல்லலாம். dx/dt பொறுத்து. இப்போ முதல் வகைக்கெழு என்னன்னு சொல்லிட்டோம்? திசைவேகம். இப்போ ரெண்டாவது வகைக்கெழு இது ஆக்சலரேஷன், முடுக்கம். அப்போ ரெண்டாவது வகைக்கெழு முடுக்கமாக மாறிடும். இப்போ என்ன பண்ணலாம்? திசைவேகத்திலிருந்தும் இதை கொண்டு வரலாம். இடப்பெயர்ச்சியிலேருந்து கொண்டு வந்துட்டோம். இடப்பெயர்ச்சியிலேருந்து இரண்டாம் வகைக்கெழு முடுக்கம், முதல் வகைக்கெழு திசைவேகம். அப்போ திசைவேகத்தினுடைய முதல் வகைக்கெழு. அப்போ திசைவேகம் d/dt முதல் வகைக்கெழு, அதனால் ஒரு d மட்டும்தான். d/dt ஆஃப் திசைவேகம். இதுவும் ஆக்சலரேஷன். dv/dtங்கிறது
முதல் வகைக்கெழு எதனுடைய வகைக்கெழு இப்படி வரிசையாக எழுதிக்கணும். இடப்பெயர்ச்சி, திசைவேகம், முடுக்கம். இடப்பெயர்ச்சியினுடைய முதல் வகைக்கெழு திசைவேகம், ரெண்டாம் வகைக்கெழு முடுக்கம். அப்போ திசைவேகத்திலிருந்து இதை கொண்டு வரலாம். திசைவேகத்தினுடைய முதல் வகைக்கெழு முடுக்கம், திசைவேகத்தினுடைய முதல் வகைக்கெழு முடுக்கம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்கே இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் அடுத்து போக முடியும். இப்போ நமக்கு ஃபஸ்ட் என்னது? திசைவேகம் நேரத்திற்கான தொடர்பு. திசைவேகம் நேரத்திற்கான தொடர்பு. எந்த ஒரு நேரத்திலும் பொருளின் முடுக்கம் என்பது நேரத்தை பொறுத்து திசைவேகத்தின் முதல் வகைக்கெழு. அதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். திசைவேகத்தினுடைய முதல் வகைக்கெழு நேரத்தை பொறுத்து திசைவேகத்தினுடைய முதல் வகைக்கெழுவையும் நம்ம என்னன்னு சொல்லலாம்? முடுக்கம் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ அதை நம்ம எழுதிக்கலாம். A = dv/dt. dv/dt. இப்போ இதை எப்படி எழுதலாம்? கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா dv = adt. dv = adt. இப்படி எழுதிக்கலாம். இது சாதாரணமாக நம்ம மாற்றி எழுதுனது, அவ்வளோதான். டிவியினுடைய வேல்யூ இயக்க நிபந்தனையின்படி, அதாவது நேரம் 0விலிருந்து t வரை மாறுகிறது. திசைவேகம் uவிலிருந்து vக்கு மாறும். இரண்டு பக்கமும் தொகைப்படுத்துக. என்ன பண்ணுறது? நேரம் 0விலிருந்து tக்கு மாறுது. முன்னாடி பார்த்தது தான். 0விலிருந்து tக்கு மாறுது. திசைவேகம் uவிலிருந்து vக்கு மாறுது. அவ்வளோதான். இப்போ இங்கே என்ன இருக்குது? திசைவேகம் இருக்குது. திசைவேகம் எங்கே மாறுது? uவிலிருந்து vக்கு மாறுது. டைம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ நேரம் எங்கே மாறுது? அப்போ இன்டகிரல் தொகைப்படுத்துகிறோம். 0விலிருந்து tக்கு மாறுது. இங்கே டைம். இது தொகைப்படுத்துகிறோம். uவிலிருந்து vக்கு மாறுது. அவ்வளோதான். u vக்கு மாறுது. இங்கே 0விலிருந்து tக்கு மாறுது. இப்போ இதை எழுதிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏவை வெளியே எடுத்துக்கலாம். dt மேலே t, dt மேலே டீனுடைய வேல்யூ. இப்போ டிவியை இன்டகிரல் பண்ணோம்னா v. இப்போ இன்டகிரல் uv dv இதை இன்டகிரல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? v எதுலேருந்து எது வரைக்கும்? uவிலிருந்து v வரைக்கும். அதுக்கு அடுத்தது இன்டகிரல் ஏவை வெளியில் எடுத்துக்கலாம். dt இன்டகிரல் பண்ணோம்னா இது 0 to tயா. dt இன்டகிரல் பண்ணோம்னா t. அப்போ டீனுடைய மதிப்பு எதுலேருந்து எது வரைக்கும்? 0விலிருந்து t வரைக்கும். அப்போ தொகைப்படுத்துதல் நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதை போட முடியும். அப்போ என்ன அர்த்தம்? டீக்கு டீயை சப்ஸ்டியூட் பண்ணோம். அதுக்கப்புறம் 0வை சப்ஸ்டியூட் பண்ணோம். இங்கே விக்கு வியை சப்ஸ்டியூட் பண்ணோம். அதுக்கப்புறம் யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மேக்ஸில் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியலனா கூட இங்கே நம்ம ஈஸியாக தொகைப்படுத்துதல்ல டிவி அதை தொகைப்படுத்தணும்னா வி. ஒரு அந்த மாதிரி நிறைய இருக்குது. இன்டகரல் dxன்னா x, இன்டகரல் dyன்னா y, இன்டகரல் dsஐ எடுத்தோம்னா s, இன்டகரல் dvயை தொகைப்படுத்தணும்னா v, இன்டகரல் du, இன்டகரல் duவை வகைப்படுத்தணும்னா u. அவ்வளோதான். இன்டகரல் dtயை வகைப்படுத்தணும்னா t. இது ஒரு மெத்தட். இதுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்ததுக்கும் dt, அதுக்கும் t வந்துருச்சு. இது ஒரு ஃபார்மேட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது ஃபார்மேட் கீழேருந்து மேலே 0விலேருந்து t வரைக்கும். இப்போ நமக்கு இங்கே dt ஏ முன்னாடி இருக்குது, dt இருக்குது. dtயை தொகைப்படுத்தினா என்ன வரும்னு நமக்கு தெரியும். டீக்கு 0 மேலே t, அது அப்படியே தான் இருக்குது. இப்போ இதை எப்படி எழுதலாம்? டீக்கு பதிலாக டீயை சப்ஸ்டியூட் பண்ணோம். டீக்கு பதிலாக டீயை சப்ஸ்டியூட் பண்ண என்ன பண்ணோம்? டி. அதுக்கப்புறம் மைனஸ் டீக்கு பதிலாக 0, அப்போ டி மைனஸ் 0. டி மைனஸ் 0 என்னது? டி. டி மைனஸ் 0 டி. முன்னாடி என்ன இருக்குது? ஏ, அப்போ ஏடி. இங்கே ஏடி மட்டும் இருக்குது.
அப்போ இந்த ரெண்டாவது கான்செப்ட்டுக்கு நம்ம வந்தது ஏடி. ஏடிடிக்கு நம்ம தொகைப்படுத்தினோம்னா ஏடி அப்படின்னு வந்திருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது இன்டகரல் டிவி யூவி. இப்போ இதை தொகைப்படுத்தினோம்னா என்ன வரும்னு சொல்லியிருக்கிறேன். டிவின்னா வி. வி எதுலேருந்து எது வரைக்கும்? யூலேருந்து வி வரைக்கும். யூலேருந்து வி வரைக்கும். அப்போ விக்கு பதிலாக வியை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ வி மைனஸ் கீழே இருக்கிறதுக்கு மைனஸ், அடுத்தது யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் யூ. அப்போ இதுக்கு வி மைனஸ் யூ. அப்போ இதெல்லாம் கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இதெல்லாம் கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏடிடிக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ஏடி. டிவிக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? வி மைனஸ் யூ. அப்போ என்ன வரும்? வி மைனஸ் யூ ஈக்குவல் டு ஏடி. வி மைனஸ் யூ ஈக்குவல் டு ஏடி. அப்போ வி மைனஸ் யூ ஈக்குவல் டு ஏடி. இந்த யூவை அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். மைனஸில் இருக்குது, அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி. மைனஸில் இருக்கிறது அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆயிடுது. அப்போ வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி. இதுதான் முதல் இயக்கச் சமன்பாடு. இயக்கச் சமன்பாடில் ஃபஸ்ட்டு வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி. வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி. இது முதல் இயக்கச் சமன்பாடு. சரி, அடுத்தது இது திசைவேகம் நேரம் தொடர்பு. இந்த தலைப்பை முக்கியமாக இருக்கணும். சரி, இங்கே ஏன் நேரத்தை சார்ந்து இருப்பின் இதனை தொகைப்படத்திலிருந்து வெளியே எடுக்க முடியாது. இங்கே ஏ நேரத்தை சார்ந்து இருப்பின் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஏடி அப்படின்னு இருந்ததுன்னா இதை தனியாக வெளியில் எடுக்க முடியாது. ஏவை வெளியில் ஏவையும் டீயும் தனித்தனியாக எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் இது. ஏடிங்கிறத தொகையீட்டிலேருந்து நம்ம வெளியில் எடுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு மட்டும்தான். இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. சரி, அடுத்தது ஒன்று முழுசாக பார்ப்போம். இடப்பெயர்ச்சி நேரம் தொடர்பு. இடப்பெயர்ச்சி நேரம் தொடர்பு. பொருளின் திசைவேகம் என்பது நேரத்தை பொறுத்து பொருளின் இடப்பெயர்ச்சியினுடைய முதல் வகைக்கெழு. முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். எக்ஸுங்கிறது இடப்பெயர்ச்சியாக எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸினுடைய முதல் வகைக்கெழு திசைவேகம். எக்ஸினுடைய முதல் வகைக்கெழு திசைவேகம் எதை பொறுத்து? நேரத்தை பொறுத்து, டிடியை பொறுத்து. நேரத்தை பொறுத்து பொருளினுடைய இடப்பெயர்ச்சி. அதனுடைய முதல் வகைக்கெழுங்கிறது திசைவேகம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இங்கே நாம் இடப்பெயர்ச்சி என்னென்னு எடுத்துக்கிறோம்? எஸ்ஸுங்கிறத இடப்பெயர்ச்சின்னு எடுத்துக்கிறோம். அப்போ எஸ்ஸுங்கிறது இங்கே இந்த இயக்க சமன்பாடு ஃபுல்லாகவே நம்ம எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எல்லா இடத்துலையுமே எஸ் தான். அது இடப்பெயர்ச்சி. விங்கிறது திசைவேகம், ஏங்கிறது முடுக்கம். இங்கே எஸ்ஸுங்கிறத நம்ம இடப்பெயர்ச்சியாக எடுத்துக்கிறோம். பாரு, வி ஈக்குவல் டு என்ன வரணும்? டி. இங்கே இடப்பெயர்ச்சி எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? எஸ்ஸு டிவைடட் பை டிடி. வி ஈக்குவல் டு டிஎஸ் பை டிடி. அப்போ டிஎஸ் மட்டும் வேணும். டிஎஸ் மட்டும் வேணும்னா வி டிடி. வி டிடி. இந்த விக்கு தான் முன்னாடி வேல்யூ முதல் வகைக்கெழு சமன்பாடு கண்டுபிடிச்சிருக்கிறோம். முதல் வகைக்கெழுவில் முதல் இயக்க சமன்பாடு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ விங்கிறது என்னது? யூ ப்ளஸ் ஏடி. விங்கிறது யூ ப்ளஸ் ஏடி. சரி, இதை கொண்டு போய் நாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? டிஎஸ் ஈக்குவல் டு டிஎஸ் அப்படியே தான் இருக்கும். விக்கு பதிலாக யூ ப்ளஸ் ஏடி. யூ ப்ளஸ் ஏடி. அப்போ விக்கு பதிலாக யூ ப்ளஸ் ஏடி, அதுக்கப்புறம் டிடி. யூ ப்ளஸ் ஏடி ப்ளஸ் டிடி. இந்த பக்கம் டிஎஸ் அப்படியே தான் இருக்கும். இந்த விக்கு பதிலாக யூ ப்ளஸ் ஏடி. விக்கு பதிலாக யூ ப்ளஸ் ஏடியை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். வேறு எதுவுமே நம்ம பண்ணலை. அடுத்தது
இங்கே நேரம் t = 0 புள்ளி பொருள் தொடக்க புள்ளியில் உள்ளது. t = 0னா அது நகராமல் தொடக்க புள்ளியில் இருக்குதுன்னு அர்த்தம். t கால இடைவெளியில் பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி s. நம்ம இடப்பெயர்ச்சி தான் நம்ம இங்கே எஸ்ன்னு எடுத்துருக்குறோம். அப்போ பொருள் t காலத்தில் அடைந்த இடப்பெயர்ச்சி s. இங்கேருந்து இங்கே நகர்ந்த இடப்பெயர்ச்சி, இதை நம்ம எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். மேலும் பொருளின் முடுக்கம் நேரத்தை சார்ந்ததல்ல என கருதுக. முன்னாடியே சொல்லியிருக்கிறோம், இது நேரத்தை சார்ந்ததல்ல அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு தான் நம்ம இது எல்லாத்தையுமே கொண்டு வரோம். ஏன்னா இது சீரான முடுக்கம், ஒரே மாதிரி போகக்கூடிய சீரான முடுக்கம். சீரான முடுக்கம் அப்படின்னாவே அது நேரத்தை சார்ந்து இருக்காது. நேரத்தை சார்ந்து இருந்ததுன்னா அது சீரற்ற முடுக்கமாக இருக்கும், ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கும். இது சீரான முடுக்கம், அதனால் நேரத்தை சார்ந்து இருக்காது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம். இப்போ இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ என்னெல்லாம் சொல்லியிருக்கிறோம், டிஎஸ்ங்கிறது இடப்பெயர்ச்சி, எஸ்ஸுங்கிற இடப்பெயர்ச்சின்னு எடுத்துக்கிறோம். இது நேரத்தை சார்ந்து இருக்காதது அப்படின்னு முடுக்கத்தை எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். இப்போ இதை தொகைப்படுத்துகிறோம். பாருங்கள், இதை தொகைப்படுத்தலாமா? மேலே இன்டகிரல் டிஎஸ் ஈக்குவல் டு, இந்த பக்கம் என்ன இருக்குது, 2 இருக்குது, u 1 இருக்குது ப்ளஸ் ஏடி. அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். u dt, இதுவும் இன்டகிரல். இது டிடியை பொறுத்து. டிடி எதுலேருந்து எது வரைக்கும், 0லேருந்து t வரைக்கும்னு சொல்லிட்டோம். அடுத்தது ப்ளஸ் இன்டகிரல் 0லேருந்து t வரைக்கும் தான் ஏடி டிடி. அப்போ ஏடி டிடி இதை மாற்றி கூட எப்படி எழுதிக்கலாம், நம்ம இது இன்டகிரல்லேருந்து டிஎஸ்ஸுக்கு எஸ்ஸு, எஸ் ஈக்குவல் டு, இங்கே u இருக்குதா, டிடிக்கு என்ன வரும், டி. அப்போ டிடிக்கு டீன்னு வரும். அப்போ டியை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா t - 0. முன்னாடி பார்த்ததே தான், t - 0, அதனால் டீயை மட்டும் எடுத்துக்கிறோம். முன்னாடி என்ன இருக்குது, u, s ஈக்குவல் டு ut ப்ளஸ் மூணாவதாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இப்போ டி டிடி ஏடி, அப்போ டிடிடி. இப்போ ஏவி வெளியே எடுத்துட்டோம்னா டிடிடின்னு இருக்கும். இப்போ எஸ் ஈக்குவல் டு யூடி, 2 இது முடிஞ்சது. இப்போ மூணாவது இதுக்கு மட்டும் கண்டுபிடிப்போம். நமக்கு என்ன இருக்குது, 0 to t ப்ளஸுக்கு இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னா ஏடி டிடி. இப்போ இந்த ஏவை வெளியே எடுத்துக்கலாம். இப்போ ஏவை வெளியில் எடுத்துக்கிட்டோம்னா என்ன இருக்கும், இன்டகிரல் 0 to t t dt. நம்ம இங்கே ஒரு மெத்தடை பயன்படுத்தணும், t dt. t அதே வேல்யூ டீயை டைமை பொறுத்து. அப்போ இன்னும் என்ன எழுதலாம், v dv. இங்கே திசைவேகத்தை பொறுத்து x dx, எக்ஸை பொறுத்து அப்படி கூட எடுத்துக்கலாம். நம்ம என்னங்கிறத சொல்லாமல் எக்ஸை பொறுத்து. அப்புறம் y dy இப்படியெல்லாம் இருந்ததுன்னா x dx, y dy, v dv, t dt இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா அந்த டைமை பொறுத்தே சொன்னோம்னா, இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுக்கெல்லாம் ஃபார்முலா என்னென்னா, அதனுடைய ஸ்கொயர் டிவைடட் பை 2, இதுக்கு t ஸ்கொயர் டிவைடட் பை 2, இதுக்கு v ஸ்கொயர் டிவைடட் பை 2, இதுக்கு x ஸ்கொயர் டிவைடட் பை 2, இதுக்கு y ஸ்கொயர் டிவைடட் பை 2, y ஸ்கொயர் டிவைடட் பை 2. இது ஒரு ஃபார்முலா, இது மேக்ஸில் இருக்கக்கூடிய ஃபார்முலா. இப்போ அதை தான் இங்கே பயன்படுத்துகிறோம். இப்போ பயன்படுத்தினா என்ன வரும், s ஈக்குவல் டு யூடி வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ இன்டகிரல் 0 to 2 a இருக்கும். இங்கே t ஸ்கொயர் பை 2, t ஸ்கொயர் பை 2. அப்போ இந்த டீக்கு பதிலாக டீயை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா t ஸ்கொயர் 1/2 வெளியில் எடுத்துக்கலாம், a by 2ன்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ t ஸ்கொயர் -0. அப்போ t ஸ்கொயர் -0 t ஸ்கொயர் தான் வரும். முன்னாடி a இருக்குது. அப்போ 1/2 at ஸ்கொயர், ரெண்டையும் பிரிக்காமல் at ஸ்கொயர், 1/2 at ஸ்கொயர். அப்போ காமனாக ஃபார்முலா நமக்கு என்ன வரும், s ஈக்குவல் டு ut ப்ளஸ் ஆஃப் at ஸ்கொயர். இது இயக்க சமன்பாடில் 2வது சமன்பாடு.
எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் ஆஃப் ஏடி ஸ்கொயர். இது இயக்க சமன்பாடினுடைய இரண்டாவது சமன்பாடு. சரி, அதுக்கு அடுத்தது மூன்றாவது. சரி, அடுத்தது திசைவேகம் இடப்பெயர்ச்சி தொடர்பு. திசைவேகம் இடப்பெயர்ச்சி தொடர்பு. அப்போ முடுக்கம் அப்படிங்கிறது நேரத்தை பொறுத்து திசைவேகத்தினுடைய முதல் வகைக்கெழு. ஃபஸ்ட்டு சொன்னதே தான். முடுக்கம் என்பது திசைவேகம் நேரம் தொடர்பு மாதிரியே தான். அப்போ திசைவேகம் அப்படின்னாவே திசைவேகம் என்பது நேரத்தை பொறுத்த, முடுக்கம் என்பது நேரத்தை பொறுத்து திசைவேகத்தின் முதல் வகைக்கெழு. அப்போ முடுக்கம் அப்படிங்கிறது திசைவேகத்தை பொறுத்த, நேரத்தை பொறுத்து திசைவேகத்தின் முதல் வகைக்கெழு. டி மட்டும்தான் இருக்குது. அப்போ இது முதல் வகைக்கெழு. இப்போ என்ன பண்ணுறோம், மேலேயும் கீழேயும் இடப்பெயர்ச்சியால் பெருக்கிக்கிறோம். அப்போ என்ன வரும், டிவி மேலேயும் கீழேயும். இப்போ மேலே 10ஆல் கீழே 10ஆலையும் பெருக்குனா அதனுடைய மதிப்பு மாறாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மேலே எதால் பெருக்கிறோமோ கீழேயும் அதால் பெருக்கிட்டோம்னா அதனுடைய மதிப்பு மாறாது. ஏன்னா 10 கீழே ஒரு 10ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா அதனுடைய மதிப்பு மாறாது. ஏன்னா இதனுடைய வேல்யூ 1, அதனால் அதனுடைய மதிப்பு மாறாதுங்கிறனால மேலேயும் கீழேயும் டிஎஸ்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ டிவி பை டிஎஸ், அப்புறம் டிஎஸ் டிவைடட் பை டிடி. எதுக்காக இந்த மாதிரி மாற்றுறோம் அப்படின்னா இடப்பெயர்ச்சி இருக்கிறதுனால, இடப்பெயர்ச்சியிலேருந்து வெலாசிட்டிக்கு திசைவேகத்துக்கு வரணுங்கிறதுனால நம்ம மாற்றுறோம். டிவி டிவைடட் பை டிஎஸ், டிவி டிஐ பை டிஎஸ் அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஸுங்கிறது இடப்பெயர்ச்சின்னு சொல்லிட்டோம். இடப்பெயர்ச்சியினுடைய முதல் வகைக்கெழு, இடப்பெயர்ச்சியினுடைய முதல் வகைக்கெழு இங்கே திசைவேகம். இடப்பெயர்ச்சியினுடைய முதல் வகைக்கெழு திசைவேகம். அப்போ என்ன எழுதிக்கலாம், டிவி பை டிஎஸ் இன்ட்டு வி. அப்போ என்ன எழுதிக்கலாம், டிவி, அப்போ ஏ ஈக்குவல் டு டிவி பை டிஎஸ் இன்ட்டு வி. இப்போ டிஎஸ் பை டிடிங்கிறது திசைவேகம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இங்கே எஸ் என்பது கடந்த தொலைவு. இடப்பெயர்ச்சிங்கிறது என்னது, கடந்த தொலைவு. திசைவேகத்தில் இங்கே எஸ் என்பது கடந்த தொலைவு. இப்போ ஏ ஈக்குவல் டு டி, இது ரெண்டையும் சேர்த்தனோம்னா டி இருக்குது, வி ஸ்கொயர், வி ஸ்கொயர். கீழே இருக்கக்கூடியது டிஎஸ், கீழே இருக்கக்கூடியது விஎஸ். அப்போ வி ஸ்கொயர் பை 2 டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா வி ஸ்கொயர் டிவைட் பை 2. இதை முன்னாடியே எடுத்துக்கலாம், பின்னாடி கொண்டு போய் நம்ம கொண்டு வந்துருக்கலாம். புக்கில் முன்னாடியே எடுத்துக்கிட்டாங்க 1/2 அப்படிங்கிறத. இதை பின்னாடியும் கொண்டு வரலாம். இப்போ நம்ம 1/2 விட்டுறலாம். இப்போ டி வி ஸ்கொயர், டி வி ஸ்கொயர் டிவைட் பை டிஎஸ். ஏ ஈக்குவல் டு டி என்ன இருக்குது, வி ஸ்கொயர் டிவைடட் பை டிஎஸ், டி வி ஸ்கொயர் டிவைடட் பை விஎஸ். இது ஏவுக்கு. இப்போ டிஎஸ் நமக்கு வேணும். அப்போ டிஎஸ் ஈக்குவல் டு டி வி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ, டி வி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். டிஎஸ் நமக்கு வேணும். இடப்பெயர்ச்சி ஈக்குவல் டு டிவி ஸ்கொயர் பை ஏ. மேலே உள்ள சமன்பாட்டை தொகைப்படுத்துக. திசைவேகம் யூவிலிருந்து விவுக்கும் 0விலிருந்து எஸ் வரை இடப்பெயர்ச்சி அடையும். இடப்பெயர்ச்சி 0விலிருந்து எஸ் வரைக்கும், திசைவேகம் யூவிலிருந்து வி வரைக்கும். இது எதுலேருந்து எது வரைக்கும், 0விலிருந்து எஸ் வரைக்கும். இது எது வரைக்கும், வி ஸ்கொயர். வெலாசிட்டிங்கிறது யூவிலிருந்து வி வரைக்கும். அப்போ இதை எப்படி எழுதலாம், வி வரை இடப்பெயர்ச்சி அடையும். இப்போ அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், இடப்பெயர்ச்சி டிஎஸ் எதுலேருந்து எது வரைக்கும், 0விலிருந்து எஸ் வரைக்கும். இது இடப்பெயர்ச்சி 0விலிருந்து எஸ் வரைக்கும் ஈக்குவல் டு, அடுத்தது
திசைவேகம் எதுலேருந்து யூவிலேருந்து வி வரைக்கும். அப்போ 1/a dv ஸ்கொயர் 1/a dv ஸ்கொயர். புக்கில் முன்னாடியே 2 கொண்டு வந்துட்டாங்க, அப்படி இல்லாமல் பின்னாடி போயும் கொண்டு வரலாம். அப்போ dv ஸ்கொயர் சரி. வி டிவிங்கிறத நம்ம முன்னாடி இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் டிவிவி டை டிஎஸ் அப்படின்னு இருக்குதா. அப்போ இங்கே என்ன இருக்குது வி டிவி அப்படிங்கிறத இங்கே நேரடியாக என்ன எடுத்துக்கலாம், வி டிவி எக்ஸ் டிஎக்ஸ்னு இருந்தால் x²/2. இப்போ வி டிவின்னு இருந்ததுன்னா v²/2. அப்போ 2வையும் கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ இது 2a ஆயிரும். அப்போ டிஃப்ரென்ஷியலில் எதுக்கு மட்டும்தான் இருக்கும், இங்கே வி ஸ்கொயர். டிஃப்ரென்ஷியலில் வி ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். அப்போ வி ஸ்கொயரை மட்டும் அங்கே வச்சுக்கலாம். அப்படி இருந்ததுன்னா நமக்கு இங்கே ஏங்கிறது முன்னாடியே வந்துடும். அதுவே நமக்கு ஈஸியாக இருக்குது. அதனால் என்னெல்லாம் இருக்குது நமக்கு, இன்டகிரல் 0 to s ds ஈக்குவல் டு இன்டகிரல் u to v. இங்கே என்ன இருக்குது 1/2a. அங்கேயே பார்த்தோம் 1/2 x²/2 அப்படிங்கிறதுல அங்கே v²/2 அந்த 2வை வெளியில் எடுத்துக்கிட்டோம். அப்போ 2a டியில் v ஸ்கொயர். அப்போ v ஸ்கொயர் dv ஸ்கொயர். அப்போ டிவியை வகைப்படுத்தினா v. அப்போ v ஸ்கொயருங்கிறப்ப நமக்கு என்ன மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு டிஎஸை வகைப்படுத்தினா s ஈக்குவல் டு இன்டகிரல் u to v. இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா v ஸ்கொயர். அப்போ v ஸ்கொயருக்கு எது மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா யூலேருந்து v. அப்போ ஃபஸ்ட்டு v. அப்போ v ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர். v ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர். இதை ஃபஸ்ட்டில் இருக்கிறது மேலே இருக்கிறது மைனஸ் கீழே இருக்கிறது. அப்போ v ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்னெல்லாம் இருக்குது, s ஈக்குவல் டு 1/2a v ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர். v ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. அப்போ நமக்கு என்னெல்லாம் இருக்குது, s ஈக்குவல் டு 1/2a v ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2as ஈக்குவல் டு v ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர். அப்போ மைனஸ் அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ v ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as. இது மூணாவது இயக்க சமன்பாடு. அப்போ அங்கே என்ன இருக்குது, v கண்டுபிடிச்சிட்டோம், u ப்ளஸ் at அதுதான் முதல் சமன்பாடு. அடுத்தது எஸ்ங்கிற இடப்பெயர்ச்சி திசைவேகம் கண்டுபிடிச்சோம். திசைவேகத்துக்கு அடுத்தது இடப்பெயர்ச்சிக்கான ஃபார்முலா கண்டுபிடிச்சோம். அதுக்கு அடுத்தது இயக்க சமன்பாட்டில் ரெண்டாவது சமன்பாடு. இது மூணாவது சமன்பாடு. v ஸ்கொயர் அதனுடைய மடங்கு v ஸ்கொயர். இப்போ திசைவேகத்தினுடைய ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதுக்கான ஃபார்முலா u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இது ஒரு ஃபார்முலா. இது மூன்றாவது இயக்க சமன்பாடு. இதிலிருந்து நாலாவதாக ஒரு இயக்க சமன்பாட்டை வருவிக்கலாம். அதுதான் அடுத்து இருக்கக்கூடியது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஆரம்ப திசைவேகம் u மற்றும் இறுதி திசைவேகம். ஆரம்ப திசைவேகம் u மற்றும் ஆரம்ப திசைவேகத்தை யூன்னு வச்சுக்கிறோம், இறுதி திசைவேகம் v. முன்னே எப்படி வச்சுக்கிட்டோமோ அதே மாதிரி தான். இப்போ இவற்றை பொறுத்தும் துகளின் இடப்பெயர்ச்சியை வருவிக்கலாம். துகளினுடைய இடப்பெயர்ச்சியை வருவிக்கலாம். முன்னாடியே ஒரு ஃபார்முலா பார்த்தோம், v ஈக்குவல் டு u ப்ளஸ் at. u ப்ளஸ் ஏடிங்கிறத பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன் என்ன வந்துச்சுன்னா v மைனஸ் u ஈக்குவல் டு at. v மைனஸ் u ஈக்குவல் டு at. அதை தான் இங்கே எடுத்துக்கிறோம். இதை கொண்டு போய் சமன்பாடு 2.8 சமன்பாடு 2.8ல் சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ 2.8ங்கிற சமன்பாடு எங்கே இருக்குது, டூ 8ங்கிற சமன்பாடு s ஈக்குவல் டு ut ப்ளஸ் ஆஃப் at ஸ்கொயர். இது ரெண்டாவது இயக்க சமன்பாடு. அதுதான் 2.8. ரெண்டாவது இயக்க சமன்பாடு 2.8 அதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும்.
சரி, இப்போ ஏடி ஈக்குவல் டு வி மைனஸ் யூ, இதை சமன்பாடு 2ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர், இது அந்த 2.8ங்கிற சமன்பாடு. அதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இதில் பிரதியிடுறப்ப எதுக்கு பதிலாக இந்த வி மைனஸ் யூ ஈக்குவல் டு ஏடி, அப்போ நமக்கு ஏ மட்டும் வேணும். ஏ ஈக்குவல் டு வி மைனஸ் யூ டிவைடட் பை டி. ஏ ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவில் இருந்து ஏ ஈக்குவல் டு வி மைனஸ் யூ டிவைடட் பை டி. அப்போ ஏவுக்கு பதிலாக இதை இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் 1/2, ஏவுக்கு பதிலாக என்னது வி மைனஸ் யூ டிவைடட் பை டி, அப்புறம் என்ன இருக்குது டி ஸ்கொயர். அப்போ இந்த டி ஸ்கொயரில் இந்த டி கேன்சல் ஆகிடுச்சுன்னா வி மைனஸ் யூ இன்ட்டு டி. அப்போ எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் 1/2 உள்ள என்ன இருக்குது வி மைனஸ் யூ இன்ட்டு டி, வி மைனஸ் யூ இன்ட்டு டி அப்படியே இருக்குது. இப்போ இந்த வி இந்த பக்கம் இருக்குது, மைனஸ் யூ அந்த பக்கம் இருக்குது. இதை அப்படியே மாற்றி கொண்டு வரலாம். சரி, இப்போ என்ன இருக்குது நமக்கு எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் வி மைனஸ் யூ இன்ட்டு டி. இப்போ இந்த வி மைனஸ் யூ எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் 1/2 வி மைனஸ் யூன்னு இருக்குதா, அது மைனஸில் இருக்குது. அப்போ இந்த அப்படியே மாற்றிக்கலாம். யூ ப்ளஸ் வி இதை மாற்றிக்கிட்டோம்னா மைனஸு ப்ளஸ் ஆயிரும். யூ ப்ளஸ் வி டி. அப்போ எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் யூ ப்ளஸ் வி இன்ட்டு டி. இப்போ டிவைடட் பை 2 அப்படியே இருக்குது. நம்ம முன்னாடி என்ன பார்த்துருக்குறோம், ஆரம்ப திசைவேகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னவாக இருக்கும் u ஈக்குவல் டு 0, ஆரம்ப திசைவேகம் u ஈக்குவல் டு 0. அப்போ இதெல்லாம் 0 ஆயிரும். இது இதோட சேர்ந்து இருக்குது. இது தனியாக நேரத்தை பொறுத்து ஆரம்ப திசைவேகம் 0. அப்போ டீயும் என்னவாக இருக்கும் 0வாக இருக்கும். அப்போ 0, அப்போ ஆரம்ப திசைவேகம் 0வாக இருக்குது. அப்போ யூடி 0, எஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் வி டிவைடட் பை 2 இன்ட்டு டி, யூ ப்ளஸ் வி பை 2 இன்ட்டு டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது இன்னொரு மெத்தட்லையும் கொண்டு வரலாம். இது ஒரு மெத்தடில் யூ ப்ளஸ் வி டி டிவைடட் பை 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது 4வது இயக்க சமன்பாடு. மொத்தமாக நமக்கு எத்தனை இயக்க சமன்பாடுகள் இருக்குதுன்னா 4 இயக்க சமன்பாடுகள். 2.7, 2.8, 2.9, 2.10 ஆகியவை இயக்க சமன்பாடுகள் எனப்படும். இவை நடைமுறையில் பல்வேறு இடங்களில் நமக்கு பயன்படுகின்றன. எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இயக்க சமன்பாடுகள் v ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி, எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர், வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as, எஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் வி இன்ட்டு டி டிவைடட் பை 2. இந்த இயக்க சமன்பாடுகள் அனைத்தும் நேர்கோட்டில் இயங்கும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், நேர்கோட்டில் இயங்கும் சீரான முடுக்கம். அப்போ நேர்கோட்டில் இயங்கக்கூடிய சீரான இயக்கத்திற்கு மட்டும்தான் பயன்படும். முடுக்கம் சீரானதாக இருக்கணும் அப்படின்னா நேர்கோட்டில் இருக்கணும், அதுக்கு மட்டும்தான் பயன்படும், பொருந்தும். இவை வட்ட இயக்கம் மற்றும் அலைவு இயக்கம் போன்ற பொருட்களுக்கு பொருந்தாது. வட்ட இயக்கம்னா வட்டத்தில் இயக்கக்கூடிய இயக்கம், அலைவு இயக்கம் இப்படி போகிறது. இப்படி இதுக்கு இந்த இயக்க சமன்பாடுகள் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறதோட சொல்லி இந்த இயக்க சமன்பாடுகள் முடியுது. இது ஒரு 5 மார்க் கொஷின். அடுத்தது பார்த்திங்கன்னா புவியீர்ப்பு இயங்கும் பொருளின் இயக்க சமன்பாடுகள். இப்போ இது தானாக விசையினால் ஏற்படக்கூடிய இயக்க சமன்பாடுகள் இங்கேருந்து இங்கே போச்சு. இப்போ புவியீர்ப்பு விசையினால் இயங்கும் பொருளின் இயக்க சமன்பாடுகள். அப்போ புவியீர்ப்பு விசைனா என்னது, மேலேருந்து கீழே வரணும். புவியீர்ப்பு விசைனா மேலேருந்து கீழே வரணும்.
இப்போ இயக்க சமன்பாடுகள் எப்படி மாறும்? நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம். இயக்க சமன்பாடுகள் இங்கே ஏங்கிறது ஆக்சலரேஷனுங்கிறது ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். அதை பொறுத்து இந்த இயக்க சமன்பாடுகள்லாம் எப்படி மாறும் அப்படிங்கிறது தான் அடுத்து இருக்கக்கூடியது. சரி, நெக்ஸ்ட் கிளாஸில் அதை பார்ப்போம்.